கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரேயானால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்திலே நாங்கள் புகார் மனு எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் தண்டரை மனோகரன் அவருடைய தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன், மாநில நிர்வாக கீழடியை பத்தி நீ என்னடா சொல்றது? கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரேயானால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்திலே நாங்கள் புகார் மனு எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் தண்டரை மனோகரன் அவருடைய தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கீழடி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.